ஆனால் தப்பான விஷயத்தில் தப்புன்னு காமிங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நிறைய படங்கள், தமிழ் படங்கள் ஃபெயில் ஆகிருக்கு அந்த டெஸ்ட்டில் ஆக்சுவலாக. பிகாஸ் அந்த ஜாப் எவ்வளோ பெரிய ஜாபாக இருந்தாலும் சரி, அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. லைக் ஒய்ஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற விஷயம் நான் சொல்கிறது வந்து வெளிநாட்டில் நான் நம்ம ஊர்லேயே இருந்திருக்கு. இப்போ இருக்கிற படங்கள் அப்படி எடுக்காமல் எடுக்கிறாங்களா? இப்போ அதே மாதிரி சினிமாவில் பெண்கள் எப்படி மேம் அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க? ஸோ நம்ம மூவிஸில் பார்த்தீங்கன்னா மேல் கேஸ் தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மேல் கேஸ்னால் ஆக்சுவலாக என்னதுன்னா, ஒரு பொண்ணோட இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா ஒரு பையனோட கண்ணில் இருந்து தான் அது பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. லைக் க்ளோஸ்அப் ஷாட் வந்து கண்ணுக்கு வைக்கிறது, லிப்ஸுக்கு வைக்கிறது, இடுப்புக்கு வைக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டக்குன்னு யோசிச்சாலே இந்த படம் போக்கிரி படத்துலலாம் அசின் ஒரு இன்ட்ரோ சீனே அப்படி தான் காமிப்பாங்க. அசின் நிறைய படத்தில் இருக்குது, எனக்கு திடீர்னு சொல்லும் போது அந்த படம் ஞாபகம் வந்தது. ஸோ அதுதான் வந்து மேல் கேஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்கறது ஒரு ஆண் தான், அண்ட் ஒரு ஆண் பார்க்கும்போது இதெல்லாம் தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அப்ஜெக்டிஃபை பண்ணுறது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னதுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது, லைக் there's a lamp test. ஓகேவா? என்னதுன்னா, ஒரு படத்தில் அந்த பொண்ணுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு இட்ஸ் கால் அ செக்ஸி லேம்ப் டெஸ்ட். ஆக்சுவலி ஒரு அழகான லேம்ப்னா லைக் லைட், ஒரு லைட் ஸ்டாண்டை வச்சு படம் எடுத்தாலும் அதே மாதிரி தான் அந்த படம் வரும் அப்படின்னா அவங்க படம் ஃபெயில் செக்ஸி லேம்ப் டெஸ்ட்டில். ஏன்னா சில படம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐ திங்க் சர்க்கார் அந்த மாதிரி படத்துலலாம் எதுக்கு அந்த ஹீரோயின் இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க இல்லைனாலும் அந்த படம் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அவங்க லிட்டரலி எடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்காக தான் வச்ச மாதிரி இருக்கும். இந்த பிகில் 9 தர மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். அவங்க இது கூட லைக் சிங்கப்பூர் சலூன் படத்தில் கூட அந்த ஹீரோயின் அப்பா தான் ஆக்சுவலாக தேவை, அப்பாவை தத்தெடுக்கிறதுக்காக பொண்ணு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய மூவி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதை வந்து செக்ஸி லேம்ப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அந்த படத்தில் அவங்க இல்லாமல் வேற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எடுத்தாலும் படம் வரும் அதே மாதிரி அப்படின்றது. இன்னொரு டெஸ்ட் வந்து பெக்டெல் டெஸ்ட்னு இருக்குது. பெக்டெல் டெஸ்ட் என்னதுன்னா 3 கொஸ்டின். தேர் ஷுட் பி அட்லீஸ்ட் 2 ஸ்பீக்கிங் ஃபீமேல் கேரக்டர்ஸ். 2 பொண்ணுங்க பேசுகிற மாதிரி இருக்கணும். அவங்க வந்து பேசுகிற கேரக்டர் வந்து ஒரு பேசுகிற விஷயம் வந்து ஒரு ஆணை பற்றி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் மூவிஸ் தட் ஃபீச்சர் சச் சீன். 2 பொண்ணுங்க வந்து ஒரு ஆணை பற்றி இல்லாமல் வேறு எதை பற்றியும் பேசுகிற மாதிரி சீன்ஸே நிறைய படங்கள் இருக்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா பெக்டெல் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிரும். அந்த ஆக்சுவலாக வந்து ஒரு வெப்சைட்டே இருக்குது, பெக்டெல் டெஸ்ட்டில் எத்தனை ஃபிலிம்ஸ் பாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் போயிட்டு. ஸோ நிறைய படங்கள், தமிழ் படங்கள் ஃபெயில் ஆகிருக்கு அந்த டெஸ்ட்டில் ஆக்சுவலாக. பிகாஸ் பொண்ணுங்க வந்து பேசினா ஒரு ஆணை பற்றி இருக்கும், இல்லை பேசிக்கவே மாட்டாங்க, இல்லை 2 ஃபீமேல் கேரக்டர்ஸே பெருசாக இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஹோ படம்லாம் வந்தது இல்லையா? சாஹோ படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கரமாக இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தான் பார்ப்பான், அது ஃபைட்டுமே ரொம்ப செக்ஷுவலைஸ்டாக தான் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி அந்த ஜாப் எவ்வளோ பெரிய ஜாபாக இருந்தாலும் சரி, அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அவர் பொண்ணு, ஸோ ஷீ இஸ் வெரி ஷீ ஹேஸ் டு பி செக்ஷுவலைஸ்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் அப்ஜெக்டிஃபிகேஷன், விச் இஸ் நாட் குட். பட் கம்பேர்ட் டு த 90s அண்ட் அந்த டைமுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. நம்ம டக்குன்னு அப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக ஆகிட்டு வருது. பட் இன்னுமே நிறைய பேருக்கு புரிஞ்சு அப்படி அப்ஜெக்டிஃபை பண்ணுறதே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஈக்குவலாக காமிச்சா நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற படங்கள் அப்படி எடுக்கிறாங்களா? சில படங்கள் அப்படி வந்திருக்காதாச்சு? இந்த மாதிரி சுத்தமாக அப்ஜெக்டிஃபிகேஷனே பண்ணாமல் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபீமேல் சென்டர்ட் ஃபிலிம்ஸாக இருந்திருக்கு ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா அறம் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மலையாள படம் இருக்கும் உயரே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துலாம் இருக்காது. அண்ட் ஆல்சோ சூரரை போற்று, ஜெய் பீம், இந்த மாதிரி படங்கள்லையும் இருக்காது. ஆக்சுவலி நிறைய படம் இருக்குது, அதான் நான் சொல்லலை. இப்போ வர படங்களில் நிறைய படம் அப்படி இல்லாமையும் எடுக்கிறாங்க. சொல்றது பார்த்தா இப்போ ரியலிஸ்டிக்காக எடுக்கிற படத்தில் வந்து அப்படி காமிக்க மாட்டாங்க, கமர்ஷியலாக எடுக்கிற படத்தில் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் தேவைப்படுறதுக்காக அப்படி போடுறாங்க, மசாலா தேவை அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஏன்னா நான் நிறைய இடத்துல வந்து நான் மீடியா சைக்காலஜிஸ்ட் தான் சொல்லுவேன், இந்த மாதிரி சீன்ஸ் வைக்காதீங்க, இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் வைக்காதீங்க, இல்லை இந்த மாதிரி கிளாமரைஸ் பண்ணாதீங்க, குளோரிஃபை பண்ணாதீங்கலாம் சொல்லும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் பண்ணுறதே என்னதுன்னா, அது எங்களோட ஃப்ரீடம், அப்போ ஆர்டிஸ்ட் ஃப்ரீடமே கிடையாதா, ஆர்டிஸ்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதை காமிக்கணும்ல, ஃப்ரீடமே கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க. See, freedom is one thing. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு when you have mass media in your control, you have great power. ஸ்பைடர்மேன் சொல்லுவார்ல, with great power comes great responsibility.
யூ நீட் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். ரெண்டாவது நான் சொல்கிறதுனால கிடையாது, எனக்கு தெரிஞ்சு டேரக்டர்ஸ்க்குமே ஆக்டர்ஸுக்குமே டேரக்டருக்கே வந்து பெருசாக வந்து ஃப்ரீடம் ஆஃப் இதெல்லாம் கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஆக்டர் சொல்கிறது, ப்ரொடியூசர் சொல்கிறது, மக்களுக்கு என்ன தேவைன்றது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு படமே எடுக்கிறாங்க. ஸோ எனிவே there are so many elements that is ஏற்கனவே கை வச்சுட்டு தான் இருக்காங்க உங்களோட ஃப்ரீடமில். அதனால் இது ஒரு நல்ல எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பாக இருக்க போகிறது கிடையாது இல்லையா? இப்போ அதே மாதிரி பறவை கூட்டில் வாழும் மான்கள் படம் எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்னாலே வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, பட் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து லிவிங் டுகெதர் வந்து தப்புன்னு சொல்கிறாங்க, இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் ஒன்று வந்துட்டு இருக்கு, சுச்சுவேஷன்ஸாக இருந்துக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸாக இருந்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா, அது ஃபியூச்சரில் வந்து நார்மல் ஆக்கப்படுமா? நார்மல் ஆக்கப்படுமான்றது வேற, இருக்கான்றது வேற. இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒய்ஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பேசுகிறோம். ஆனால் அது இப்போ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்தே நடந்துருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். லைக் ஒய்ஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற விஷயம் நான் சொல்கிறது வந்து வெளிநாட்டிலலாம் நம்ம ஊர்லேயே இருந்திருக்கு. பல காலத்துக்கு முன்னாடி இருந்து நிறைய விஷயம் இருந்திருக்கு. அதுக்குன்னு இந்த நார்மலைஸ் பண்ணல. ஓகேவா? இப்போ பறவை கூட்டில் வாழும் மான்கள் கூட மேபி நடக்கலாம், இருக்கலாம், பட் தட் இஸ் நாட் நார்மல். ஃபஸ்ட்டு திங். செகண்ட், அது அவ்வளோ ப்ராக்ரெசிவும் கிடையாது. பிகாஸ் இஃப் த ஜெண்டர் ரோல் இஸ் ரிவர்ஸ் இதே மாதிரி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அதுக்குன்னு நான் ரிவர்ஸ் பண்ணால் கரெக்டு அப்படின்னு சொல்லலை. எப்படி பண்ணாலும் அது தப்பு தான், தப்பு நடக்குது. பட் அதை நார்மலைஸ் பண்ணுறது தான் இன்னும் பெரிய தப்பு. இப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க மேம், இப்போ எது வந்தாலுமே வந்து பீப்புள் எடுத்துக்கிறது தானே பொறுத்தது. அப்போ பீப்புள் எடுத்துக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் நாட் வெரி குட் டு ஷோ பேட் யூனோ இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் ஸ்க்ரீன். கண்டிப்பாக எத்திக்கலாக காமிக்காமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் இந்த கமலோட பாட்டில் கூட வரும், லைக் நல்லவன் யாரை சொல்ல, கெட்டவன் யாரை சொல்ல, நல்லவனை கெட்டவனாக மாத்திரவன் தான் கெட்டவனும் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நம்ம தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து ஒருத்தவங்களை தப்பாக ஆக்குறதும் தப்பு தான். ஸோ எத்திக்கல், ஆனால் வந்து அதில் எந்த கைட்லைன்ஸும் கிடையாது. மேபி நீங்கள் எத்திக்கலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தப்பான விஷயத்த காமிங்க, தப்பே கிடையாது. ஆனால் தப்பான விஷயத்த தப்புன்னு காமிங்க, அவ்வளோதான், சிம்பிள். யாருமே வந்து படங்களில் தப்பான விஷயத்தையே காமிக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அப்புறம் படமே எடுக்க முடியாது யாருமே. தப்பான விஷயத்த தப்புன்னு காமிச்சிடுங்க, அதோட கான்சிக்வன்சஸ் காமிங்க. இப்போது நாட் ஒன்லி சீட்டிங், லெட்ஸ் ஒருத்தவங்க கொலை பண்ணுறாங்கன்னா, கொலை பண்ணால் என்ன விட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் போலீஸ் இருக்குது, த லாட் ஆஃப் அதர் திங்ஸ் தட் வில் ஹேப்பன். ஸோ லைக் ஷோ த கான்சிக்வன்சஸ் ஆஃப் இட். ஸோ இந்த பறவை கூட்டில் வாழும் மான்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட், பட் it might be happening somewhere, but I would definitely not want to normalize it ever. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி மேம். நன்றி.